அஞ்சலி, கொஞ்சம் சீக்கிரமா ஷாப்பிங் பண்ணுமா. அத்தா, நான் எனக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டேன். அம்மா தான். அத்தை இன்னும் ஷாப்பிங் முடிக்கலையா? அவங்க நார்மலா ஷாப்பிங் பண்றதுக்கே 2 மணி நேரம் ஆகும். இதுல வர புது இடம் வரையா இன்னைக்கு வீட்டுக்கு போன மாதிரி தான். என்ன சொல்ற? கடவுளே, நான் வர சீக்கிரமா வீட்டுக்கு போகணுமே. உங்களை கொண்டு வீட்டுல விட்டுட்டு அப்புறம் சோனியா வீட்டுக்கு வர போகணும். ஏன் அத்தா, என்னாச்சு? ஒன்னும் இல்லை அஞ்சலி, சேரீ எடுக்கிறதுக்கு தான். அப்ப நீங்க வேணா போங்க அத்தா, நானும் அம்மாவும் பஸ்ல வந்துடுறோம். வேண்டாம் வேண்டாம், அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அத்தை மெதுவாவே ஷாப்பிங் பண்ணட்டும். அந்த பக்கம் ஒரு பொருள் பார்த்தேன், எனக்கு எட்டவே இல்லை, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? வா அஞ்சலி. மம்மி, என்ன டீ முடிஞ்சுதா? எவ்வளவு நேரம்? ஏன் டீ அவசரப்படுறா? வீட்டுல போய் சும்மா தானே இருக்கணும், கொஞ்ச நேரம் இரா. மம்மி, அத்தானுக்கு எங்கேயோ வெளியே போகணுமா? ஐயா சிவா, அப்படியா? ஆமாத்தே. ரொம்ப அர்ஜென்ட்டான வேலையா? வேலைலாம் ஒன்றும் இல்லை, சோனியாவை பார்க்க தான். சாரீ செலக்ட் பண்றதுக்கு கூப்பிட்டா. சி, ஒரு சாரி கூடவா செலக்ட் பண்ண தெரியாது? இரு, இப்ப இன்னைக்கு அவனை விட்டா தானே. சிவா, அப்ப நீ வேணா கிளம்பியா? நானும் அஞ்சலியும் ஏதாவது கேப் பிடிச்சு வந்துக்கிடுறோம். வேண்டாத்த, நீங்க ஷாப்பிங் பண்ணுங்க, நான் உங்களை வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போறேன். இல்லையா, இன்னும் 2-3 இடம் இருக்கு, கொஞ்சம் மெதுவா பார்க்கலாம்னு நினைச்சேன். உனக்கு நேரம் ஆயிட்டுனா நீ கிளம்பு, நாங்க பஸ்லயே இல்லைன்னா ஏதாவது கேப் பிடிச்சு வந்துடுறோம். ஐயோ வேண்டாத்த, அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நீங்க பாருங்க, நான் உங்களை வீட்டில் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போறேன். உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. அப்ப சரி. தம்பி, சாவி எங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிரு, நாங்க ஹவுஸ் ஓனர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கிடுறோம். சரி, இந்தாங்க. கார்த்திகா, தூர தள்ளி நெல்லு, திருட்டு பையன் செயின் ஏதாவது அத்துட்டு போயிட போறான். நீ அந்த படியில வச்சிரு தம்பி, நான் எடுத்துக்கிடுறேன். இவனு கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், சும்மா தம்பி அண்ணன்ட்டு போய் பக்கத்துல நிக்க கூடாது. என்னக்கா சொல்றியே? சொந்த வீட்லயே நகையை எடுத்தவன் நம்ம கிட்ட எடுக்க மாட்டான்ட்டு என்ன நிச்சயம்? பேசிட்டு தான் இருப்பான்னு இருந்தாலும் அத்துட்டு போயிருவானே. வேற நம்ம உயிருக்கு ஆபத்து, நகையும் போச்சு. யாரு எவருனே தெரியாது, அவன்கிட்ட போய் தம்பி சாவியை கொடுத்து போய் நிக்க அந்த படியில வச்சுட்டு போக சொல்ல வேண்டியதானே. இனிமே இப்படி இருந்து பழகு கார்த்திகா. சரிக்கே. சே, வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எவ்வளவு ஒரு அவமானம். யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படி என்ன பண்ணிட்டோன்னு எல்லாரும் நம்மள திருட்டு பையங்காவ. இருந்தாலும் ஒரு விதத்துல அவிய சொல்றது சரிதானே. நம்ம சொந்த வீட்லயே நகை எடுக்க போய் தானே எல்லாரும் இப்படி பேசுறவ. இதுக்கெல்லாம் காரணம் அம்மாச்சி தான். அவங்க மட்டும் என்ன சும்மாவா? சி, தனியா வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. நான் இருந்த வீட்லயும் துரத்தியாச்சு, இனி நான் நடுத்தருவுல தானே வந்து நிக்கணும். அவிய நல்லா பார்த்து சந்தோஷப்படட்டு. அள்ளி வாயில்லாத பூச்சி மாதிரி இருந்தா திடீர்னு என்ன அவளுக்கு இவ்வளவு வயம் தெரியல, எங்க போய் தொலைஞ்சாலோ. இனி அவளை தேடி நான் ஊரா அலையணும். மொத்தத்துல யாரும் இனி திருந்த விட மாட்டாவ, அதுதான் உண்மை. என்ன பண்றதுன்னு தெரியல, பஸ் ஸ்டாண்ட்லயாவது போய் தேடி பாப்போம். நல்ல வேலை கார்த்திகா, வந்த ஒரு நாள்லயே இவனை பத்தி உண்மை தெரிஞ்சு இவன் நல்லவன்னு பழக வை. நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டுல என்னென்ன இருக்குன்ட்டு சொல்லிடுவோம். ஆள் இல்லாத நேரம் வந்து எடுத்துட்டு போனாலும் தெரியவா செய்யும். ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். அவன் பொண்டாட்டியே அவனை விட்டு போயிட்டா, பிறகு நம்ம மட்டும் எதுக்குக்கா பேசணும்? ஆமா ஆமா, சரி வா போவோம். அக்கா எங்க போனோம்? டிக்கெட். ஐயா 2 வடங்குடி. 140 ரூபா பாட்டிமா. அந்தய்யா. செந்திரு ஆயம்மா கூட்டியோ? என்னடி, என்ன யோசனையில இருக்க? அந்த பையன் 2 வாட்டி டிக்கெட்டுன்னு கத்திட்டான். டிக்கெட்டா? நான் எடுத்துட்டேன். டிக்கெட் எடுத்துட்டியம்மா? எடுத்துட்டேன் டி. என்ன யோசனையில இருக்கா? இல்லம்மா. என்னன்னு சொல்லுமா. ஆனா தயவு செஞ்சு முத்துவ நினைச்சுதான் சோகமா இருக்கேன்னு சொல்லிடாதே. அவன் திருந்துற ஜென்மமே கிடையாது. இப்பன்னு இல்ல, அவன் அப்பதேச்சு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான், நாம தான் தெரியாம இருந்திருக்கோம். இல்லம்மா, எனக்கு கவலையெல்லாம் அள்ளிய நினைச்சுதான். தப்பு பண்ணிட்டோமா. அள்ளிய நம்ம கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். எங்க போவா? அவளுக்கு யார் இருக்கா? அவ என்ன பண்ணுவா? நம்ம பையன் பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறது நியாயம் இல்லல்லம்மா. நியாயம் இல்லதான் டி, ஆனா கூப்பிட்டு பார்த்ததுக்கு தான் அவ வரலன்ட்டால. இல்லம்மா, அவளை அப்படியே விட்டுட்டு வந்தது தப்பு தான். என்ன பண்றாளோ, எங்க போறாளோ, ஒரே கவலையா இருக்குமா. ஏட்டி விடு, 2 பேருக்கும் கோவம் தணிஞ்ச உடனே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாவே. எங்க போனோம்? கழுத கெட்டா குட்டி சவருங்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு தான் வரணும். மிஞ்சி போனா ஒரு நாள் பிரிஞ்சிருப்பாவளா, 2வது நாள் ஒண்ணு சேர்ந்துருவா. டீ, நீ கவலைப்படாதே. ஒண்ணு சேரணுமா, ஒண்ணு சேர்ந்தாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு உன் பையன் திருந்தணும் டீ. எல்லாம் அது போக்குல நடக்கும். நீ எதுவும் போட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதே. எப்படிமா அதை நினைச்சு வருத்தப்படாம இருக்க முடியும்? 2 பேருக்கும் சின்ன வயசு. பெரியவங்க நம்ம தினமும் எடுத்து சொல்லியிருக்கணும். ஏட்டி, இப்போ உள்ள காலகட்டத்தில் நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு மண்டையில ஏறாது. அவியெல்லாம் பட்டு திருந்தனாதான் திருந்தினபடி. நீ ஒன்றும் கவலைப்படாத. அள்ளி எதுக்கு திரும்ப பிரிஞ்சிருப்பா? அப்பதான் இவன் ஒழுங்கா வருவான், நல்ல சரியா இருப்பான்னு தான் பிரிஞ்சிருப்பா. அள்ளி நினைச்ச மாதிரி இவன் திரும்பி வந்ததும் அள்ளியும் அவனும் சேர்ந்து ஊருக்கு வருவா. நீ வேணா பாரு, வந்தா நல்லா இருக்குமா. வருவா. அத்தா இங்க பாருங்களேன். சொல்லு அஞ்சலி. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, நான் பே பண்றேன். அதுக்கு இல்லத்தா, ஆல்ரெடி நிறைய டெடி பியர் இருக்கு. சரி, அது கூட இதுவும் சேர்த்து ஒண்ணா வச்சுக்க. இல்லத்தா, நான் இப்ப இதை எடுத்தனா, அதான் ஏற்கனவே வீட்டுல நிறைய இருக்குல்ல,
இப்ப இதுக்கு எது எடுத்த அப்படின்னு அம்மா திட்டுவாங்க. அதுக்கு உங்களுக்குன்னு சொல்லி வாங்கிடுறீங்களா? வீட்டுல போய் நான் வாங்கிடுறேன். நீ பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன். நீ என்ன உங்க அம்மாக்கே பயப்படுற? யார் சொன்னா நான் தைரியசாலின்னு? அதுவும் எங்க அம்மா கிட்ட. அவங்க கிட்ட சான்ஸே இல்லை. யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. ப்ளீஸ் அத்தா, இந்த டெடி பேர் இந்த ஒரே ஒரு வாட்டி எனக்காக ஹெல்ப் அத்தா. முடியவே முடியாதுப்பா. ப்ளீஸ் அத்தா. சரி சரி, ரொம்ப கெஞ்சாத, கொண்டா. சீ, இந்த நேரம் பார்த்து ஒரு பஸ் வந்து தொலையாது. எல்லாரும் என்னைய தான் பார்க்காவ. மானமே போச்சு இந்த அம்மாச்சியால. 10வது குறைக்கு அள்ளி வேற வீட்டு விட்டு போறேன்ட்டு சீனை போட்டுட்டு போயிட்டா. இனி அவளை தேடி நான் எங்கெல்லாம் அலையணுமோ தெரியல. இந்த டபுள் பி பஸ் வேற போயிட்டான்னு தெரியல. எப்பந்தான் விடுதான் எப்பந்தான் வருதுன்னு ஒன்னும் விவரம் தெரிய மாட்டேங்கி. வெயிலுக்குள்ள அப்படியே தலை சுத்திக்கிட்டு வருதுப்பா. தம்பி உன்ட்ட தண்ணி இருக்கா? தண்ணிலாம் இல்ல தாத்தா. மயக்கமா வர மாதிரி இருக்கு பாத்துக்க. மயங்கிட்டேன். என்ன இது, இப்பதானே இந்த தாத்தா நல்லா பேசிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள மயங்கிட்டாரு. தாத்தா தாத்தா, வாடி போய் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வா பேராண்டி. ரொம்ப முடியல, ஒரு மாதிரி வருது. தாத்தா, இப்ப உடனே தண்ணியோட வாரேன். நீங்க எந்திரிச்சு உட்காருங்க. நீ தண்ணி எடுத்துட்டு வாயா. மயக்கமா வருது. தாத்தா இங்க பாருங்க, எதிர்த்தாப்புலதான் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க எப்படியும் தண்ணி இருக்கும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாயா. அந்த இப்போ உடனே வாங்கிட்டு வந்துடுறேன் தாத்தா. அது சரி அஞ்சலி, அத்தை திட்ட அளவுக்கு அப்படின்னு எத்தனை பொம்மை தான் வச்சிருக்க? அத்தா, நானே என்ன ஒரு 10 இல்லாட்டி 15 பொம்மை தான் வச்சிருப்பேன். அதுக்கே அம்மா அப்படி திட்டுவாங்க. என்னது 10 15? இதெல்லாம் கம்மியாத்தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை விட அதிகமாவே வச்சிருக்காங்க. ஏன் வருங்காலத்துல ஏதாவது பொம்மை கடை வச்சு நடத்த போறீங்களா? போங்கத்தா. இந்த ஜூஸ் வாட்டர் பாட்டில் எங்க வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. சாரி மேடம், தெரியாம இடிச்சிட்டேன். இதுக்குன்னே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவீங்களா? அது இல்ல மேடம், வெளியே ஒரு பெரியவர் மயங்கி விழுந்துட்டாரு. அதான் வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு வேகமா வந்தேனா, நீங்க நின்றதை கவனிக்கல. அது எப்படி இவ்வளவு பெரிய உருவம் இருக்கிறதே தெரியாம போகும்? எப்படா சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொண்ணுங்க வருவாங்க இடிக்கலான்ட்டே இருப்பீங்களோ? ஐயோ மேடம், நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. நீங்க எனக்கு அம்மா வயசுல இருக்கீங்க. உங்களை போய் எப்படி உடனே அம்மா மாதிரி இருக்கு அக்கா மாதிரி இருக்குன்னு நடிச்சிருங்க. மேம் ப்ராமிஸா மேம், வெளியே ஒரு பெரியவர் மயங்கி விழுந்துட்டாரு. வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு தான் வந்தேன். போ இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்காத. இதுக்குன்னே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவானோ போல. ஜூஸ் வாங்குற மூடே போச்சு. ப்ளீஸ் அத்தா, இதுக்கு மட்டும் எப்படியாவது பில்லு போட்டு கொடுத்துருங்க. ஆனா அம்மா கிட்ட நான் தான் வாங்கினேன்னு சொல்லாதீங்க அத்தா. சரி குடு. ஐயோ சாரி அத்தா, கீழே விழுந்துருச்சு. பாத்து. சீ, ஏண்டா எச்சக்கல நாயே. முத்து, நீ எப்படிங்க? நான் எப்படி இங்கன்னு கேக்குறியா, இல்ல நீ எதுக்கு வந்தேன்னு கேக்குறியா? ஏண்டா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை தான் நீ சீரழிப்ப? முத்து, என்ன சொல்ல வார? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்படி புரியும்? ஏன் அக்காவை காதலிச்சு அவ வாழ்க்கையை சீரழிச்ச, இன்னொரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் பண்ணி இப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சீரழிக்கிற. இப்ப என்னன்னா இங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சிட்டு நிக்கிற. முத்து, வாய்க்கு வந்தபடி பேசாத. அவ பொம்மையை கீழே போட்டா, அதனாலதான் ஹெல்ப் பண்ணேன். அதுவும் இல்லாம அவ என் அத்தை பொண்ணு. ஓ, அத்தை பொண்ணுன்னா என்ன அவ்வளவு பெரிய நீ மன்மத குஞ்சா என்ன கேக்குறேன்? எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை தான் சீரழிப்ப? அண்ணா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவரு என் அத்தாதான். நான் தான் பொம்மையை கை தவறி கீழே போட்டேன். அவர் ஹெல்ப் தான் பண்ணாரு. நீ கொஞ்சம் சும்மா இருமா. இவனை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. முத்து, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆமாண்டா ஆமா, ஆரம்பத்துல இருந்து நான் உன்னைய தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். உன்னைய நல்லவன் நினைச்சு என் வீட்டுக்குள்ள விட்டேன் பத்தியா? நீ என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு பிடிச்சது பீட. என் அக்கா வாழ்க்கையை சீரழிச்ச, அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்றேன்னு இன்னொரு பொண்ணு வாழ்க்கை. முத்து, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. போதும் சாமி போதும். ஆனா ஒண்ணு, உன்னை சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பத்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். நீ ஒரு நம்பிக்கை துரோகி. சொல்ல போனா நீ ஒரு பச்சோந்தி. இடத்துக்கு இடம் நிறமாறுவ. சிவா, இங்க என்ன பிரச்சனை? நீயா? அத்தை, என்னாச்சு சிவா? எதுவும் பிரச்சனையா? எதுவும் வம்பு பண்றானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, அவன் ஃப்ரெண்டு தான். சி, உன் வாயிலே நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லாதல. கொஞ்ச நேரம் அமைதியா இருமுத்து. நமக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். பொது இடத்துல வேண்டாம். ஏன் மானம் போதோ? இதே மாதிரி தானே ஒரு நாள் எங்க குடும்ப மானமும் போச்சு. சிவா, என்னாச்சு சிவா? ஏன் அந்த பையன் இப்படி கத்துறான்? அத்தை ஒண்ணும் இல்ல. ஏன் மறைக்கா? சொல்லு. சும்மா இருமுத்து. ஓ, நீங்க மட்டும் ஊருக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், நாங்க மட்டும் குடும்ப மானத்தெல்லாம் இழந்துட்டு நிக்கணும், அப்படித்தானே? சொல்லி இவன் அக்கால நான் காதலிச்சேன், அப்புறம் ஏமாத்திட்டேன், இன்னொரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இவங்க அக்கா காதலிச்ச பையன் கிடைக்கலன்னு விஷத்தை குடிச்சிட்டா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லு. சிவா, என்ன இந்த பையன் என்னெல்லாமோ சொல்றான்? ஒண்ணும் இல்லத்த, நீ அஞ்சலியை கூப்பிட்டு கிளம்பு. கார்ல போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். பாக்க ரவுடி மாதிரி இருக்கான். எப்படி ஒண்ணு தனியா விட்டு போறது? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவன் ஃப்ரெண்டு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒன்னாதான் படிச்சோம். சின்னதா குடும்ப பிரச்சனை. நீ போய் கார்ல உட்காரத்த, நான் வந்துடுறேன். சரி சிவா. அஞ்சலியும் கூட்டு போங்க. சரியா.
அவங்கள அனுப்பிட்டா என் உண்மையெல்லாம் ஒரு நாள் வெளியே வராமையா போயிட போகுது. அப்ப தெரியும்ல உங்களுக்கு என்ன முத்து பிரச்சனை. உனக்கு எல்லாமே தான் பிரச்சனை. எதுக்கு இப்ப பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? நானே எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னப்பா, நீங்க காதலிச்சவங்கள மறப்பீங்க, எல்லாத்தையும் மறப்பீங்க, புது வாழ்க்கையே வாழுவீங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை சார். நாங்க தான் ஏழைங்களே, எதையும் ஈஸியா அப்படி மறக்க முடியாது. ஆனா இந்த ஜென்மத்துல உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன், கடவுள் முழிக்க வச்சுட்டாரு. முத்து, சி என் பேரை கூட நீ சொல்லாத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னையே புரிஞ்சுக்கிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா புரிஞ்சுக்கிடுறாவ. உன் நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடு. உன்னால என் வீட்டுல உள்ள உங்க நிம்மதியெல்லாம் போச்சு, இப்ப என் வாழ்க்கையே போச்சு. என்ன முத்து சொல்ற? நீங்க யாரு சார் உங்ககிட்ட வந்து நான் சொல்றதுக்கு? முத்து,